ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி காட்ட போகிற கண்டென்ட் வந்து மீல் ப்ரிப்பரேஷன்ஸ் தான். அண்ட் அதை வச்சு ஒரு சில ரெசிபீஸ். என்னோடய மீல் ப்ரிப்பரேஷன்ஸில் இந்த கட்டிங் சாப்பிங்லாம் இருக்காது. வெல்கம் பேக் டு மை சேனல் த நாம்பா வைப்ஸ். திஸ் இஸ் ஆர்த்தி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓவர் நைட் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து சோக் பண்ணிடலாம். நான் பச்சை பயிரும் கருப்பு சன்னா எடுத்திருக்கேன். இதை நான் வந்து ஓவர் நைட் சோக் பண்ணுறேன் ஸோ தட் முளை கட்டி விடலாம் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து ஹைலி நியூட்ரிஷியஸ் அண்ட் இதை வச்சு நம்ம வந்து டக்குன்னு ரெசிபீஸ்லாம் பண்ணிடலாம். ஸோ தட் நான் வந்து ஃபர்ஸ்ட் இதை தான் சோக் பண்ணி வைக்கிறேங்க. இது வந்து நம்ம 12 hours நல்லா சோக் பண்ணணும். 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதை வந்து முளை கட்டி விட போகிறேன். இந்த மாதிரி ஒரு பவுல், அதோட ஒரு கொலாண்டர் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். எவ்ரி 6 hours ஒன்ஸ் வந்து லைட்டாக தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பெருசாக உங்களுக்கு அது ஸ்ப்ரவுட் ஆனுமோ அவ்வளோ பெருசாக ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட தக்காளி நிறைய இருக்குது. நான் வந்து ஃப்ரிட்ஜ் ரீஸ்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி வச்சுருவேன். ஸோ தக்காளி வந்து இந்த தொக்கு பண்ணி வச்சுட்டேன். ஸோ வந்து அந்த ஸ்ப்ரவுட்ஸ் ஓவர் நைட் சோக் ஆகட்டும். தக்காளியும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிட்டேங்க. அப்போ தான் நம்ம வந்து போய் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தால் நம்ம வந்து ரீஃபில் பண்ண முடியும். இருக்கிறது வந்து கொஞ்சம் தான், ரொம்ப காலியாகவே இருக்குது என்னோடது. ஸோ நம்ம எப்போல்லாம் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறோமோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பைரி செக் பண்ணுங்கள், என்னெல்லாம் மிச்சம் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வந்து இங்கே வரைஞ்சதெல்லாம் என் பையன் தாங்க வரைஞ்சி ஒட்டி வச்சுருக்கான். நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் தான் மிச்சம் இருக்குது. நெல்லிக்காய், இஞ்சி, அப்புறம் வந்து சில பல திங்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். மற்றது எல்லாமே வந்து கிளியர் அவுட் ஆகிடுச்சு. ஸோ வந்து 12 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த அளவுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் ஆகிருக்குங்க. நடுவில் எவ்ரி 6 hours ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து தண்ணி தெளிச்சிட்டே இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு வரும். அண்ட் வந்து நம்ம வெளியில் நிறைய நேரம் வச்சுருக்கிறதுனால ஒரு ஸ்மெல்லும் வரும் இல்லையா, அது வராது. தண்ணி அப்பப்போ தெளித்து விட்டுட்டு நீங்கள் லைட்டாக கழுவி விட்டுட்டு இருந்தால். நெக்ஸ்ட் வந்து நம்ம பன்னீர் பண்ணி வச்சிடலாங்க. அதுக்கு நான் வந்து ஆரஞ்ச் ஆவன் எடுத்திருக்கேன். 2 பேக்கெட். தண்ணி கலக்காமல் நான் வந்து பன்னீர் பண்ண போகிறேன். நல்லா இது கொதி வரட்டும். கொதி வந்தோடனே நீங்கள் வந்து ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுருங்க. லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணாவே தெரிஞ்சு போயிடும். அப்படியே நீங்கள் வந்து விட்டுடுங்க. அது பாட்டுக்கு ஆறட்டும். அது வந்து நல்ல சங்க்ஸாக ஃபார்ம் ஆகும், இல்லைனா குட்டி குட்டியாக தான் ஃபார்ம் ஆகும். நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய சங்க்ஸாக ஃபார்ம் ஆகும். நம்ம வந்து அதை ஆற விட்டுடலாம். இப்போது நான் வந்து இந்த பன்னீர் மேக்கர் வந்து பன்னீர் செய்கிறதுக்கே வாங்கினேங்க. இதுக்கு வந்து ஒரு மூணாக டிவைட் ஆகிருக்கு. ஒரு பிளேட், அந்த பவுல், அதோட மூடி. ஸோ வந்து அதுக்குள்ளே நான் ஒரு துணி வச்சுட்டு அதுக்கு மேலே நான் அந்த பன்னீர் நம்ம பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து ஊற்றிடுறேன். இந்த தண்ணி வந்து நம்ம மாவு பிசையில் அப்படியே கூட குடிக்கலாம். இட்ஸ் வே வாட்டர் அண்ட் அதுவுமே ஹெல்த்தி தான். ஸோ நம்ம வந்து இதை நல்லா துணியில் ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இந்த மேக்கர் தான் வாங்கினோம் இல்லைங்க. உங்ககிட்ட ஒரு மஸ்லின் கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே டைட்டாக பிழிஞ்சு கீழே எதுனா ஒன்று வச்சுட்டு மேலே, அதாவது நான் அந்த கொலாண்டர் காமிச்சேன் இல்லையா, அதில் தண்ணி வடிகட்டிட்டு நீங்கள் மேலே நல்ல வெயிட் வச்சிங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே கீழே இழுத்துரும். ஸோ தட் உங்களுக்கு ஒரு பன்னீர் ஃபார்ம் ஆகும். இது நான் வந்து ஏன் பண்ணேன்னா, எனக்கு அந்த ஷேப் வேணுங்கிறதுக்காகத்துக்கு நான் வந்து இந்த பன்னீர் மேக்கர் வாங்கினேன். பட் திஸ் இஸ் நாட் நெசசரி. பட் இதில் வந்து ஷேப் எல்லாமே நல்லாவே வந்ததுங்க. இது ஆஃப்டர் 36 hours பாருங்கள், நல்லாவே முளை கட்டியிருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம சேவ் பண்ணிடலாம், ஸ்டோர் பண்ணிடலாம். இதை நான் 2 பாக்ஸாக பிரிக்கிறேங்க. ஒன்று சாலட்க்கு, இன்னொன்று வந்து நம்ம டிக்கி, சப்பாத்தி, குழம்பு இதிலெல்லாம் பண்ணுறதுக்காக நான் வந்து தனியாக வச்சுக்கிறேன். டெய்லி ஒவ்வொரு கைப்பிடி கூட நீங்கள் அப்படியே கூட எடுத்து சாப்பிட்லாம், இன்கேஸ் உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா. இதெல்லாம் நான் வந்து இட்லி பானையில் ஸ்டீம் பண்ணி தாங்க சாப்பிடுவேன். எனக்கு அப்படியே சாப்பிட்றது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் வந்து பிளாக் சன்னாவும் ட்ரை பண்ண முளை கட்ட. பட் ஆனால் வந்து லைட்டாக தான் வந்தது, எல்லாமே வரல, ஏன்னு தெரியல. ஆனால் அந்த ஸ்மெல் வரலை. பிகாஸ் எவ்ரி 6 hours நான் வந்து தண்ணி தெளிச்சிட்டே இருந்தேன் இல்லையா, அதனால் ஸ்மெல் வரல. என்கிட்ட நிறைய ஸ்ட்ராபெரிஸ் இருந்துச்சுங்க, சீப்பாக வந்தது அப்படிங்கிறதுனால நான் வாங்கினேன். நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரிஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு பேக்கிங் சோடா போட்டு ஒரு 1/2 hour விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடலாம். எப்போ தேவைப்படுறதோ யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டேங்க, இதில் ஐஸ்கிரீம் பண்ணலான்ட்டு.
ஸோ சம்மரும் வந்துருச்சு. ஒரு குயிக்காக ஒரு ஹெல்தி ஐஸ்கிரீம் காமிச்சிடுறேன். இது ஹெல்தின்னு சொல்ல மாட்டேன், பட் ரியல் ஃப்ரூட்ஸ் போட்டு ஓரளவுக்கு இருக்கும் இல்லையா, அதனால் இதில் நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிருக்கேன். அது அந்த பீக் வந்து ஃபார்ம் ஆகும்ல, அது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணணும் நல்லா. இங்கே பாருங்கள், அப்படியே அதில் நிற்கிது. அண்ட் கீழேயும் வந்து அப்படியே நம்ம இப்படி எடுத்தால் அப்படி நிற்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும், பீட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்ட்ராபெர்ரிஸோடு நான் கொஞ்சோண்டு கண்டென்ஸ் மில்க் போடுறேன். இதுவுமே உங்கள் டேஸ்ட் தான். இதுக்கு பதில் நீங்கள் ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால நான் கண்டென்ஸ் மில்க் போட்டேன். டேஸ்ட் ஆஸ் பர் யுவர் சாய்ஸ். நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு, இது ஃப்ரோசனாக இருந்ததுனால நல்லா ஈஸியாக கிரைண்ட் ஆகிடுச்சுங்க. ஐ மீன் அந்த ஒரு சார்பே டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு. இப்போ அதை நான் வந்து மெதுவாக அந்த க்ரீமோடு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து என்கிட்ட ஃப்ரிட்ஜில் இடம் இல்லாததுனால நான் இந்த மாதிரி ஒரு மோலில் போட்டு வைக்கிறேன். நீங்கள் லைட்டாக இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, லைட்டாக உங்களுக்கு வந்து ஐஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா, எவ்ரி 1 hour ஒன்ஸ் வந்து எடுத்து நீங்கள் திரும்ப போட்டு பீட் பண்ணணும். அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி வரும். இது ஒரு 6-7 டைம்ஸ் நம்ம வந்து 1 hour பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்கிரீமுக்கு செட் பண்ணிடலாம். நிஜமாகவே சூப்பராக ஐஸ்கிரீம் வந்துச்சுங்க. ட்ரஸ்ட் மீ, டேஸ்ட் எல்லாம் அமேசிங். அண்ட் ஈவன் ஐஸ்கிரீம் மாதிரியே இருந்துச்சுங்க. நம்மளோட பன்னீரும் செட் ஆகிடுச்சு. அந்த கேப்பில் நான் வந்து பன்னீரை கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து பன்னீர் கடையில் வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. அதான் இப்போ பன்னீர் கூட கலப்படம் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல. இது நீங்கள் ஒரு 2 பாக்கெட் பால் வாங்கி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பேர் ஃபேமிலி ஆஃப் 3 சாப்பிடலாம். இப்போ நம்ம ஒரு பிரியாணி ரெசிபி பார்த்துடலாம். இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி அண்ட் மின்ட் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். இது கூட பட்டை, கிராம்பு, சோம்பு, ஜாவித்ரி, அப்புறம் வந்து பே லீஃப் இதெல்லாம் போட்டு ஸ்மெல் வர ஆரம்பித்தோன்னே நம்ம வந்து நல்ல ஆனியன்ஸை ஃப்ரை பண்ணலாம். இந்த ஆனியன் வந்து எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணுன்னா, நல்லா சாஃப்ட் ஆகணும், தீயக்கூடாது அண்ட் ரோஸ்ட் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம இமீடியட்டாக வந்து ஒரே ஒரு தக்காளி அண்ட் வந்து மிளகாத்தூள், கொரியாண்டர் பவுடர், பிரியாணி பவுடர், கரம் மசாலா பவுடர், இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இதெல்லாமே ஹோம்மேட் தாங்க. எல்லா பவுடர்ஸும் நான் வந்து ரெசிபி ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அது கூட இந்த பச்சை மசாலா அரைச்சோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு கர்ட் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு 2 பெரிய ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் உடையாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து 3 கப் தண்ணி 3 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 5 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். அண்ட் சால்ட்டும் ஆட் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் சால்ட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரிசியை வந்து போட்டுடலாம். இந்த அரிசி நான் எப்படி எடுத்தேன்னா, சீரக சம்பா அரிசி தாங்க. நம்ம எப்போ குக் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ நீங்கள் கழுவிட்டு தண்ணியை வந்து ஈர்த்துட்டு நீங்கள் வச்சாவே போதும். அதுதான் இதோட ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ வந்து ஒரே ஒரு விசில் விட்டுடலாம் ஹை ஃப்ளேமில். அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் நம்ம வந்து தம்மில் வைக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம விட்டுடணும். இதுதாங்க ப்ரொசீஜர். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. அதே சமயத்தில் மசாலாவும் நல்லா இறங்கியிருக்கு. இதில் நான் பெருசாக மசாலா போடாததுனால குட்டீஸும் நல்லா சாப்பிடுவாங்க அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக வந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், நான் வந்து தண்ணி ஊற்றும் போது அதில் நெய்யும் ஆட் பண்ணிட்டதுனால இதில் நெய்யும் இருக்குது. அண்ட் இதுக்கு தொட்டுக்க வந்து என்கிட்ட ஒரு சாலட் இருக்குது, ரைத்தா அண்ட் ஒரு சாலட். அந்த நான் ஸ்ப்ரவுட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அது சாலட் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க அண்ட் தேங்க்யூ.